வஸ்திரங்களால் அர்ச்சனை உபச்சாரங்கள் இதெல்லாம் நடக்கிறது. அம்பாளுக்கு சொர்க்காயை நமகன்ட்டு ஒரு நாமாவளி. இந்த நாமாவளியில் இன்றைக்கி ஆஷாட பஞ்சமி பூஜன பிரியாயின்னு சொல்கிறோமோ இல்லையோ, பஞ்சமி எடுத்துட்டாலும் சரி, ஆஷாட பஞ்சமி எடுத்துட்டாலும் சரி, சொர்க்கத்தில் இருக்கிற போக போக்கியத்தை கொடுக்குறான்னுட்டு அம்பாள் அருள் பாலிக்கிறா. அம்பாளே சொல்கிறா இந்த மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு. அங்கே இருக்கிற எல்லாருக்கும் என்ன வேணும்? நல்லா வாழணும், நல்லா இருக்கணும், வஸ்திரத்துக்கு குறைவு இருக்கக்கூடாது, அன்ன வஸ்திரத்துக்கு குறைவு இருக்கக்கூடாது, சௌபாகியம் இருக்கணும், நகை வேண்டாமா? வேணும், எல்லாமே இருக்கணும், எல்லா சௌபாகியம் வீட்டில் எல்லா தனதானியெல்லாம் நிறைஞ்சு இருக்கணும். அப்போ தான் வந்தாக்கா விருந்து வந்தாச்சா சாப்பாடு போட்டாகணும், எல்லாம் போட்டாகணும், எல்லாம் செஞ்சாகணும். சரி, வாராகிக்கே பூஜை பண்ணணும்னு சொன்னாக்கா வசதி வேண்டாமா? அதுக்கு எல்லா வசதியும் வேணும். தனலாபே சொர்ணாபா சிந்தியதே வாராகி. தனலாபம் வேணும் அப்படின்னு சொன்னாக்கா வாராகியை நமஸ்காரம் பண்ணணும். ஏன்னா அவள் பஞ்ச புஷ்பத்திலிருந்து உத்பவம் ஆகியிருக்கா, பஞ்ச பானத்திலிருந்து வந்திருக்கா. இன்னைக்கு சொல்கிறேன், மாம்பு வச்சு நமஸ்காரம் பண்ணுங்க, மாம்பு வச்சு எல்லாரும் வழிபாடு பண்ணுங்க. செம்பருத்தி ரொம்ப முக்கியம், செம்பருத்தி ரொம்ப முக்கியம். செம்பருத்தி, அடுக்கு செம்பருத்தி ரொம்ப முக்கியம், வெள்ளை செம்பருத்தி ரொம்ப முக்கியம். நவாவரண பூஜைக்கே செம்பருத்தியால் பூஜை பண்ணுன்னு சொல்கிறது. நவாவரண பூஜைக்கே செம்பருத்தி ரொம்ப நல்லது. ஏன்னா இது பாருங்க, மகரந்தம், மகரந்தம் இருக்கிற புஷ்பத்தில் பூஜை பண்ணியாச்சுன்னாக்கா குழந்தை பிறக்கும், எல்லாருக்கும் குழந்தை பிறக்கும், கணவன் மனைவி ஒன்று சேருவா, சண்டை வராது, பிரச்சனை வராது.